செய்தி. நெல்லை ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள அரவிந்த் கண் மருத்துவமனையை சுற்றி வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆற்று பாலத்தை தொட்டுச் செல்லும் தாமிரபரணி வெள்ளம் அரவிந்த் கண் மருத்துவமனைக்குள்ளும் புகுந்திருக்கிறது. இது குறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் நம்மோடு இணைகிறார். வணக்கம் பாரி கார்த்திக், கூடுதல் விவரங்கள். வணக்கம். நெல்லையில் பெய்த கனமழையின் காரணமாக தாமிரபரணி ஆற்றில் இருகரையும் தொட்டவாறு தற்போது தாமிரபரணி ஆறு சென்று கொண்டிருக்கிறது. இருகரையும் தொட்டு அங்கிருக்கக்கூடிய உபரி நீர் ஊருக்குள் சென்ற அளவில் தற்போது தாமிரபரணி ஆற்றில் வெள்ளம் கரை புரண்டு சென்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தாழ்வான பகுதியில் குடிநீர் தண்ணீரானது சென்றிருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது நெல்லை ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய அருகில் அரவிந்த் கண் மருத்துவமனைக்குள்ளாக தண்ணீரானது தற்போது சூழ்ந்திருக்கிறது. அதிகமாக தாமிரபரணியில் கிட்டத்தட்ட 37,000 கனஅடி வரை தண்ணீரானது சென்று கொண்டிருக்கும் சூழலில் இருகரையும் தொட்டு தற்போது மிகப்பெரிய வெள்ளக்காடு போல காட்சியளிக்கக்கூடிய தாமிரபரணி ஆற்றில் அங்கிருக்கக்கூடிய கரைகளின் வழியாக தண்ணீரானது அருகில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கும் செல்ல துவங்கியிருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தற்போது நெல்லை நகரில் இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய அரவிந்த் கண் மருத்துவமனைக்குள்ளாகவும் தண்ணீரானது சென்றிருக்கிறது. தற்போது முதல் தளத்தில் ஓரளவு தண்ணீரானது உள்ளே சென்று ஒரு சூழலில் அந்த காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட அரவிந்த் கண் மருத்துவமனை சுற்றாக தண்ணீரானது தற்போது சூழ்ந்திருக்கிறது. இதற்கு அடிப்படையில் அந்த இடம் மிகுந்த தாழ்வான ஒரு பகுதியாகவும் கிட்டத்தட்ட ஆற்று பாலத்தை விட அதிக அளவில் தண்ணீரானது தற்போது சென்று கொண்டிருக்கிறது. இதன் காரணமாகவே இருகரையும் பெருகி ஓடுவதால் அந்த தண்ணீரானது தற்போது தாழ்வான பகுதிகளுக்கு எளிதாக செல்லக்கூடிய ஒரு சூழல் தான் தற்போது அரவிந்த் கண் மருத்துவமனை முழுக்க வெள்ளத்தால் சூழ்ந்திருக்க ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.